என் நெஞ்சில் குடியிருக்கும் பார்வையாளர்களை உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நான் சும்மா வாக்கிங் போகும்பொழுது பார்க்குறேன், ரோடு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் குப்பையை பாருங்கள். இந்த பொதுமக்கள் நம்ம கவர்மெண்ட்டு குத்தம் சொல்லி புண்ணியமே இல்லை. பொதுமக்கள் வராங்க, சாப்பிட்றாங்க, குடிக்கிறாங்க, எல்லா குப்பையும் அப்படியே ரோட்டில் எங்கே பார்த்தாலும் போடுறாங்க. அவங்க போகிற இடம்லாம் குப்பை தான். இது நீங்கள் கோவாவில் செய்ய முடியாது, கேரளாவில் செய்ய முடியாது, ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் செய்யலாம், பாண்டிச்சேரிலையும் செய்யலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஃப்ரீடம் நம்ம என்ஜாய் பண்ணுறோம். இதெல்லாம் பயங்கரமான ஃபைனை போட்டாக்க தலை தெரித்து ஓடிடுவாங்க, செய்யவே மாட்டாங்க. நம்ம இயல்பாக நம்ம மக்களுக்கு மூளையை கொஞ்சம் யூஸ் பண்ணணும். இந்த பிளாஸ்டிக், குப்பை, பாட்டிலோடு, குடிக்கிற பொருள் எல்லாம் தெருவில் அங்கேயும் இங்கே போடுறோமே அப்படின்னு சொல்லி கொஞ்சமாச்சும் அவங்களுக்கு ஒரு சுவரணம் இருக்கணும்னு வச்சிங்களேன். பாருங்கள் எவ்வளோ பேப்பர், எவ்வளோ குப்பை, அப்படியே எங்கே பார்த்தாலும் குப்பை, எங்கே பார்த்தாலும் குப்பை. அது ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபாரினில் தான் போனீங்கன்னாக்க நாய் கொண்டு போனாலும் ஒரு கவர் கையில் வச்சுருக்கணும். அந்த கவர்லேருந்து அந்த நாயினுடைய கழுவியை டாய்லெட் எடுத்து அவங்க ஹேண்ட்பேக்கில் வச்சு போய் குப்பையில் போடுவாங்க. அந்த மாதிரி செய்வாங்க. ஆனால் நம்ம ஊரில் ரொம்ப ஃப்ரீடம். நீங்கள் பீச்சுக்கு போனாலும் குப்பை, பார்க்குக்கு போனால் குப்பை, ரோட்டு ஓரம் போனால் குப்பை, சாக்கடையில் ஓரமாக சாப்பிட்டு அப்படி சாக்கடையில் அப்படியே போட்டு போவாங்க. இந்த மாதிரியான மக்கள் இருக்கிற வரைக்கும் இந்தியா தூய்மையான இந்தியா, க்ளீன் இந்தியான்னு சொல்கிறது மிக மிக அரிது. அதனால் நம்மளாக பார்த்து யாராவது என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட் செய்வாங்க, யாராவது சமூக ஆர்வலர் செய்வாங்க, நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இந்த அளவுக்கு நம்ம குப்பையெல்லாம் கொஞ்சம் கூட நம்ம நாட்டை மதிக்காமல் தூக்கி போடுறோம். நம்ம ஊர், நம்ம இருக்கிற இடம் எல்லாத்தையுமே நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும். ஒவ்வொரு மனுஷனும் நினைக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி குப்பை சேராது. குப்பைங்களை எடுத்து தனியாக ஒரு கவரில் வச்சு அதை குப்பை வண்டி வரும்போது போடுறது தான் நல்லது. எங்கே சாப்பிட்டாலும் அந்த குப்பையை நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் அந்த இடத்துல குப்பை தொட்டியில் போடணும், இல்லை போகிற வழியில் குப்பை தொட்டியில் போடணும். அதை விட்டுட்டு அதையே நம்ம சுமந்துன்னு போகிறோன்ற மாதிரி தூக்கி அப்படியே பறக்க, ஒரு பஸ்ஸில் போகும்போது சாப்பிட்டு அப்படி பறக்க விட்டு போவாங்க, தூக்கி போட்டு போவாங்க. இதெல்லாம் மிக மிக தவறு. அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் திருத்திக்கணும். இதை நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஷேர் பண்ணுங்கள். நிறைய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுங்க. அவங்களா உணர்ந்து விழிப்புணர்வு அடைஞ்சால் தான் இது எல்லாமே ஒழுங்காக நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.